பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது தேவன் அவனை ஆசீர்வதித்ததுனால, ஈசாக்கோடு கர்த்தர் இருந்ததுனால அவனுடைய விதைதானியத்தை அவன் விதைத்ததை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உண்மையாகவே விதைக்கிற காரியமாக இருந்தாலும் ஒரு அறுவடை நமக்கு வேணும் அப்படின்னா தேவன் தான் அவைகளை ஆசீர்வதிக்கணும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நிருபத்தில் நடுகிறனம் அல்ல, நீர் பாய்ச்சிறனம் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே. அப்போ தேவன் தான் விளைச்சலை தரணும், தேவன் தான் 100 மடங்கு பலனை தரணும். நம்ம விதைக்கிற விதைகளை அவர் ஆசீர்வதிக்கணும். விதைத்ததுனால அல்ல, கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால விதையை தேவன் ஆசீர்வதித்து அவர் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். தொடர்ந்து நாம் கீழே அடுத்த வாசிக்கும் பொழுது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வர வர நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான், அதிகமாய் அவன் உயர்த்தப்பட்டான் அந்த தேசத்திலே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் போது 16 அதாவது மிகவும் பலத்தவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும், அந்த தேசத்திலே குடியிருக்கிற எல்லாரை காட்டிலும் ஈசாக்கு பலத்தவனானான், பலசாலியாய் மாறினான், பலத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது இருக்கிற இடத்துல, தேசத்தில், பகுதியில், குடும்பத்தில் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாய், பலத்தவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ உண்மையாகவே ஈசாக்கோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலையும் ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.